காலைதோறும் புதியவை. பாடுள்ள மனிதன். ஜூலை 13. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. யாக்கோபு 5:17. எத்துறையாக இருப்பினும் பிரசித்தி பெற்ற நபர்களால் நாம் ஈர்க்கப்படுவது இயல்பு. புகழ் பெற்றவர்கள் வரும்பொழுது அவர்களை நெருங்க வேண்டும், தொட வேண்டும், அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற பல நோக்கங்களோடு பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அலைவதுண்டு. இத்தகைய நிலைப்பாடு நமது திருச்சபை வட்டங்களிலும் காணப்படுகிறது. புகழ் அடைய வேண்டும், எல்லோராலும் புகழப்பட வேண்டும் என்றும் விரும்புகின்ற ஊழியக்காரர்களும் உண்டு. இத்தகைய நிலை நமக்கு நல்லதல்ல. அத்தகைய ஊழியக்காரர்களுக்கும் அது ஆரோக்கியமானது அல்ல. இப்படி நடப்பது ஏன்? எதற்காக பிரசித்தி பெற்றவர்களை நாம் நெருங்க வேண்டும், அவர்களைப் போல நாமும் ஆக வேண்டும் என்கிற ஆவல் ஏன்? அவர்கள் செய்து வரும் வல்லமையான ஊழியங்கள் அவர்களுடைய தனி திறமையால் உண்டானது என்று எண்ணுகிறோமா? நமக்கு இல்லாத வரங்கள் அவர்களுக்கு இருப்பதால் அப்படி ஒரு உணர்வோ? பக்தன் யாக்கோபு சொல்வதை கவனியுங்கள். எலியாவின் ஜெப வாழ்க்கையை உதாரணமாக எடுத்து இவர் கூறுவதை சிந்தியுங்கள். எலியா ஜெபித்தான், மழை நின்று போயிற்று. 3.5 ஆண்டுகள் வறட்சி. மீண்டும் ஜெபித்தான், மழை பெய்தது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இச்சரித்திரத்தை குறித்து நாம் பொதுவாக சொல்லிக் கொள்வது இது என்னால் முடியாது என்று. இந்த மனநிலையை குறித்துதான் இந்த அப்போஸ்தலன் வாதாடுகிறான். எலியா நம்மை போல பாடுள்ள சாதாரண மனிதன்தான். சிறப்பான திறமைகள் நிறைந்தவன் அல்ல, குறைவற்றவனும் இல்லை. நம்மை போலவே பலவீனமானவன். நம்மை போலவே சோர்ந்து போவான், பயந்தான், கோபப்பட்டான், விசுவாசத்தில் குறைவு உள்ளவனாகவும் பல சமயங்களில் இருந்துள்ளான். எனினும் ஊக்கமாக ஜெபித்தான். தேவன் விண்ணப்பத்தை கேட்டு பதில் அளித்தார். கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியை நமக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். எலியாவின் வல்லமை அவருடைய சுய திறமையினால் உண்டானதல்ல, அதற்கு மாறாக அவன் நம்பி இருந்த தேவனால் உண்டானது. அந்த மகத்துவம் எலியாவினுடையது அல்ல, அது தேவனுடையது. உங்கள் நம்பிக்கை யாரிடம் உள்ளது? ஜெபம். பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஆமேன்.